வாய்ஸ் வந்து ஆடியபிளாக இருக்கா? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபுட் மெனு வந்துட்டு ஒரு வெப்பேஜ் வந்து பண்ண போகிறோம், சரியா? ஸோ இப்போது இன்னைக்கு ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான் இருக்க போகுது, ஓகேவா? ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். பேரலாம் நீயும் பண்ணு, சரியா? ஸோ நான் வந்து மண்டே வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை பேஸ் பண்ணியே நீ அதை வந்துட்டு பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபுட் மெனு, ஓகேவா? ஸோ அந்த மெனுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். index.htmlனு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளுடைய வெப் பேஜை வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து HTML அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு வந்து சஜஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், அந்த ஸ்னிப்பெட் வந்துட்டு HTML5ஓட ஸ்னிப்பெட் வந்துட்டு வந்துடும். அதில் இந்த டாக்குமெண்ட் இருக்க இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ என்ன நேம் வைக்கலாம்? ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாமா? என்ன பவன் வைக்கணும்? ஓகே, பவன்னே இருக்கட்டும், ஓகேவா? ஸோ பவன் தான் நம்மளோட டைட்டில். இந்த டைட்டில் நமக்கு எங்கே விசிபிள் ஆகும், நம்மளோட இந்த இடத்துல நியூ டேப்னு இருக்கா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த டைட்டில் நமக்கு விசிபிள் ஆகும். இதை இப்போ நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துட்டு டைட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் ஐகான் மாற்றிக்கலாமா? ஸோ நான் ஐகான் மாற்றுறதுக்கு நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன், ஐகான் மாற்றுறதுக்கு இந்த இடத்துல லிங்க் டேக் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொன்னேன்னா, லிங்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லணும். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஐகான் ஹெச் ரெஃபரன்ஸில் நம்ம எந்த இமேஜ் போட போகிறோமோ அந்த இமேஜ், ஓகேவா? தென் டைப்பு இமேஜ் PNG. ஸோ எந்த டைப் ஆஃப் இமேஜோ அந்த டைப்பை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம இங்கே ஏதாச்சும் ஒரு ஐகான் ஃபுட் ரிலேட்டடான ஐகான் சர்ச் பண்ணி போட்டுரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐகான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ காப்பி லிங்க் அட்ரஸ் இருக்கா, ஸோ அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல என்னமா ஸ்க்ரீன் வந்து கட் ஆகுது. ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையா? இப்போ விசிபிளா இருக்கு, ஓகேவா? ஓகேங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஹெச் ரெஃபரன்ஸ்குள்ளே லிங்க் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஐகான் எடுத்துக்கலாம். ஸோ இமேஜஸ் டேப்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ஏதாச்சும் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம்.
இந்த கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? இந்த ஐக்கானுக்குள்ளே போயிட்டு இதை எடுத்துக்கலாம். காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸை நம்ம எதுக்குள்ளே போடணும்? இந்த ஹெச்ரெஃப்குள்ளே வந்துட்டு போடணும். ஆனால் அது வரலை, நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். காப்பி இமேஜ் அட்ரஸ். சாரி, நம்ம வந்துட்டு எதை எடுக்கணும்? இமேஜ் அட்ரஸை தான் காப்பி பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? நம்மளோட இமேஜ் .jpg இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம jpgன்ட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகிடுச்சு? என்னுடைய ஐகான் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம நேமிங்கும் வச்சாச்சு. ஸோ டைட்டிலும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? ஒரு நேவிகேஷன் டேப் வேணும். ஸோ அந்த டேப் தான் இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஹெட்டர் செக்ஷன் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஹெட்டர் செக்ஷனுக்கு நம்ம வர போகிறது இல்லை. ஸோ இந்த பாடிக்குள்ளே தான் இப்போது ஒரு நேவிகேஷன் டேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நேவிகேஷன் டேப்னா என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. இப்போ ஹோம் பேஜ்னா ஹோம் பேஜ், அபவுட் பேஜ்னா அபவுட் அஸ் பேஜ், அந்த மாதிரி ஒரு பிளேஸாக மூவ் ஆகி போகிறதுக்கு இங்கே வந்து ஒரு டேப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இது. அதுக்கு இங்கே வந்துட்டு nav அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்குள்ளே a டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a டேக்னா ஆங்கர் டேக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹோம், அதுக்குள்ள h-reference ஸ்லாஷ். ஸோ இப்போ நான் ஸ்லாஷ் கிளிக் பண்ணால் அதே பேஜ்லேயே தான் இருக்கும், வேறு எந்த பேஜ்க்கும் போகாது. ஓகேவா? இது வந்து ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம a டேக் வச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு லிங்க்கு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 3 லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்துட்டு about, இன்னொன்று வந்துட்டு கான்டாக்ட். ஸோ இப்போ கான்டாக்ட் அஸ் கிளிக் பண்ணால் கான்டாக்ட் பேஜ்க்கு போகணும். அபவுட் அஸ் கிளிக் பண்ணால் அபவுட் அஸ் பேஜ் போகணும். ஹோம் கிளிக் பண்ணால் ஹோமில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த நேவிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நேவிகேஷன் பண்ணிட்டோமா? இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டைல் எழுதலாம். ஸோ ஸ்டைல் நான் எங்கே எழுதணும்னு சொல்லியிருந்தேன்? ஹெட்டர் செக்ஷனில் தான் எழுதணும். இந்த இடத்துல ஸ்டைல் டேக் வச்சு ஸ்டைல் வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நான் டேரெக்டாக nav எலமெண்ட்கே ஸ்டைல் பண்ணிக்கிறேன். எந்த கிளாஸோ ஐடியோ நான் வந்து யூஸ் பண்ணல. பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு கலர் hunt.io அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேலட் வருதா? ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ரெட் ஷேடு போட்டுக்கிறேன். பிகாஸ் ரெட் அண்ட் க்ரீனில் தான் நம்மளோட ஃபுட் தீம் இருக்க போகுது. ஸோ நான் ரெட் ஷேட் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கலரை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் கலருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து சூஸ் பண்ணுற கலர், இதுலேருந்து நம்ம என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் வந்துட்டு வெப்பேஜ் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். ஓகேவா? கலரிங்னு ஒன்று உண்டு, கலர் தியரின்னு. ஸோ கலர் தியரினா ஒரு 4 கலர் தான் நம்மளோட இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும்.
கலரை நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேவிகேஷனோட அந்த nav பாரோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், ஸ்டார் கொடுத்து ஹோல் வெப்பேஜ்க்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்ஜினும் பேடிங்கும் 0 கொடுத்துக்கலாம். மார்ஜின் 0, ஸோ பேடிங் ஆல்சோ ப்ரொவைடட் டு 0. ஸோ ரெண்டுமே 0 கொடுத்துட்டோம். தென் இதுக்கும் பேடிங் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், அதோட விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 80 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 80 வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ 40 பிக்சல் ட்ரை பண்ணுறேன் இப்போ. ஓகே, இது வெல் அண்ட் குட். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் வந்துட்டு ரெட்டுக்கு ஆப்டாக ஒயிட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கலர் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம நேவிகேஷனில் ஏ டேக் வச்சுருக்கோமா, ஸோ nav டேக்குள்ளே ஏ டேக் வச்சுருக்கோமா, அப்போது நம்ம இங்கே எப்படி ஸ்டைல் எழுதிக்கலாம்னா nav ஏ இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி எழுதும் போது இந்த இடத்துல நான் கலர் கொடுத்தேன் அப்படின்னா கலர் வந்துட்டு ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். ஒயிட்டாக மாறிடுச்சா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைன் அண்டர்லைனை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது டெக்ஸ்ட் தானே, ஸோ இதோட டெக்கரேஷன் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு நமக்கு இப்போது ரிமூவ் ஆகிடுச்சு. சேம் டைம் நம்மளோட ஃபாண்ட் சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு இதில் சஜஸ்ட் ஆகும், நம்ம ஏதாச்சும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணிட்டோமா. பட் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நல்லா இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஃபேண்டசி இல்லை மோனோஸ்பேஸ் வச்சுக்கிறேன். சேம் டைம் ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 16 பிக்சல். ஓகேவா, ஒரு 19 பிக்சல் கொடுக்குமா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சென்டர் ஆஃப் த பேஜ் வந்துட்டு வந்துருச்சு. இந்த ஸ்பேஸ் இங்கேயும் நான் வந்துட்டு பேடிங் கொடுக்குறேன். அப்போது அங்கே நான் பேடிங் கொடுக்கணும், இங்கே வந்துட்டு நான் 20 சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேடிங் கொடுத்தேன். ஏ டேக்குக்கு பேடிங் கொடுக்க போகிறேன். இங்கே ஒரு 20 பிக்சல். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலாக வந்துட்டு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சென்டர் பார்ட்டில் வந்துட்டு என்னோட நேவிகேஷன் லிங்க்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு அபவுட்டஸ் பேஜோ அந்த இதுக்கோ வந்துட்டு நான் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஓகேவா, தென் இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு என்னென்னா ஒரு இமேஜ் வந்துட்டு இங்கே போட போகிறோம். ஓகேவா, ஒரு டிவ் வச்சுக்கலாம். ஸோ அந்த டிவ்வில் வந்துட்டு இமேஜ் அதுதான் வந்துட்டு ஹோம் செக்ஷன். ஓகேவா, ஸோ நம்ம செக்ஷன் ஒன்று படிச்சிருந்தோமா, ஸோ அந்த செக்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா, செக்ஷனா என்ன பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு செக்ஷனுக்குள்ளே நான் ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஸோ அந்த டிவ் ஃபுல்லாக நான் என்னது ஒரு இமேஜால் ஃபில் பண்ண போகிறேன். ஓகேவா, ஓகே, இங்கே ஒரு இமேஜ் டேக்கே வச்சுக்கிறேன். இமேஜ் டேக். இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு நான் ஐடி கொடுத்துக்கிறேன். அது வந்துட்டு ஐடி நம்ம எப்படி கொடுப்போம், ஹோம்னு கொடுப்போம். ஸோ ஹோம்னு கொடுத்துக்கலாம். இதுதான் வந்துட்டு ஹோம் செக்ஷன். ஸோ நம்ம தனித்தனியாக பேஜ் க்ரியேட் பண்ணல, செக்ஷன் வச்சு நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். உனக்கு இடையில ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஸ்டாப் பண்ணி கேளு. ஓகேவாம்மா,
இப்போ வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைல்லடா? ஓகேம்மா, ஓகே. பேரலெல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணு, ஓகேவா? நான் ஸ்லோவாகவே வந்துட்டு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஒரு div க்ரியேட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போது இந்த இமேஜ் டேக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், சோர்ஸ் போடணும். சோர்ஸில் இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட் இமேஜ் எடுத்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஏதாச்சும் நம்மளோட ஃபுட் இமேஜஸ் எடுத்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Can we try this? இந்த இமேஜ் ட்ரை பண்ணலாம். ஸோ இமேஜ் அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் சாரி இமேஜ் அட்ரஸ் ஸோ இமேஜ் அட்ரஸை காப்பி பண்ணிட்டேன். தென் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு. சப்போஸ் அந்த இமேஜ் வந்துட்டு இந்த கூகுள்லேருந்து அவங்க போட்டவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட்டும் வித்தும் செட் பண்ணணும். ஸோ வித்து வந்துட்டு நம்ம என்ன செட் பண்ணிக்கலாம், இங்கே இமேஜ் டேக்குள்ளேயே வந்துட்டு வித்து செட் பண்ணிக்கலாம். வித் வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு 100% ஃபுல் வித் எடுத்துக்கிட்டோம். பட் ஹைட் வந்து நமக்கு டிஃபால்ட் ஹைட்டே இருக்கட்டும், சரியா? ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு குட் லுக்கிங்காக இருக்குது. தென் நம்ம கீழே வந்துட்டு இமேஜ்க்கு கீழே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். அந்த டிவ்ல வந்துட்டு ஒரு H1 டேகு, அந்த H1 டேக்ல ஒரு ஃபுட்டு கோட்ஸ் ஏதாச்சும் எடுத்து போட்டுக்கலாம், ஓகேவா? Let be the medicine and medicine be the food. Screen visible இல்ல. 1 minute. இப்போ இருக்காமா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நெட்லேருந்து ஒரு கோட்ஸ் எடுத்து H1 டேக்ல போட்டிருக்கேன், ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு என்னதுக்கு லெட் ஃபுட் பி த மெடிசன் அண்ட் மெடிசன் பி த ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த கோட்ஸ்க்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த கோட்ஸ் நம்ம நிறைய H1 டேக் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதனால நம்ம அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு மெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன், சரியா? அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல ஸ்டைல் பண்ணிக்க போகிறேன். டாட் மெயின் டெக்ஸ்ட், ஓகேவா? ஸோ அந்த மெயின் டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டராக மாற்றிக்கிறேன். சென்டர் ப்ளஸ் அதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல். ஸோ கொஞ்சம் கீழே வந்துடும். அதுக்கு வந்துட்டு நம்ம இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், ஓகேவா? 1 minute. ஓகே, இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? எந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் இங்கே மெயின் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேனா, ஸோ அதுக்கு வந்துட்டு கலர் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், க்ரீன். நம்ம போடும்போது அந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணி போடணும், அது வந்து கலர் கோடு, ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அது கொஞ்சம் லைட்டாக இருக்கனால கொஞ்சம் டார்க் கலராக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஐ வில் கோ வித்
this blue. இப்போ நம்மளோட பார்த்தா not nice. Yeah, this screen. மேம் இமேஜ் சூஸ் பண்ணும்போது அது ஸ்க்ரீன் ஃபுல்லா விசிபிளா இருக்கிறதுக்கு என்ன இது யூஸ் பண்ணணும்? எதுமா இமேஜ் வைக்கிறோம்ல நேவ் பார்க்கு அப்புறம் கீழ. ஆமா இமேஜ் அது வந்துட்டு இங்க வச்சிருக்கோம். ஸோ வித் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு வந்து வித் வந்துட்டு 100% செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வித் வந்துட்டு 100% ஆயிடும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வச்சாச்சா. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அபவுட் அஸ் வந்துட்டு அபவுட் அஸ் பேஜ்க்கு டிசைன் பண்ண போகலாம். இது வரைக்கும் ஹோம் பேஜ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஹோம் பேஜில் சும்மா ஒரு டிஷ்ஷும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு கோட்ஸும் வச்சுருக்கோம். வேணும்னா நீ வந்துட்டு இந்த டிவ்வுக்குள்ளே ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பட்டன் வச்சா இங்கே வந்துட்டு சரி அதுவும் நான் வச்சிடுறேன். ஸோ பட்டன் டேக் வச்சு நான் பட்டன் வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். அந்த பட்டனோடைய கிளாஸ் நேம் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னே வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணலாம் டாட் EXPLOR எக்ஸ்ப்ளோர் பேடிங் வந்துட்டு ஒரு 10 பிக்சல் 20 பிக்சல். ஓகே. ஃபாண்ட் சைஸும் சேம் 19 வச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் என்ன 19 வச்சுக்கிறேன். தென் பேக்ரவுண்ட் கலர் சேம் ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் டெக்ஸ்ட் பட்டனோட கலர் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் ஒயிட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்டர் 0ன்னு கொடுத்துறேன். பார்டர் 0. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு பட்டன் வந்து வந்துடுச்சு. இது வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ இதை நான் கட் பண்ணி இந்த டிவ்வுக்கு சாரி ஹோம்னு செக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அந்த செக்ஷனுக்கு டிசைன் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு என்னோட பட்டன் வந்துட்டு வந்துச்சு. நான் அந்த கண்டெய்னருக்கே ஸ்டைல் பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோர்னு எனக்கு ஒரு பட்டன் வந்துச்சு. செகண்ட் திங் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த செக்ஷனில் அபவுட்டஸ்க்கு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதோட ஐடி வந்துட்டு என்னது அபவுட்டஸ்ன்னு வச்சுக்கிறேன். அபவுட். ஓகேவா? ஸோ அபவுட்னு வச்சுட்டு தென் அதுக்குள்ள ஒரு டிவ். ஸோ அந்த டிவ்வுக்குள்ள நம்ம நேற்று கிரியேட் பண்ண மாதிரி ஒரு மார்க்கெட் டேக் போட்டுடலாமா? ஸோ மார்க்கெட் டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகுறதுக்கு. ஓகேவா? மார்க்கெட் டேக்கா? ஸோ இந்த மார்க்கெட் டேக்ல நியூ டிஷ் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு வருதா? ஸோ அதோட டைரக்ஷன் வந்து நம்ம அப்வர்டாக மாற்றிக்கலாம்.
ஒரு நியூஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸ்க்ரோல் டிலே ஸோ ஸ்லோவாக நமக்கு வரும். இப்போ அந்த மார்க்யூ டேக்கை வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதோட ஹைட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஒரு 30 பிக்சல். தென் ஆல்சோ வித் வந்து ஒரு 50 பிக்சல். ஓகேவா? சாரி 50%. இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு லைட் கலரில் வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இப்போ நான் இந்த மார்க்யூ டேக்குக்கு மேலே ஒரு பி டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 200 டெக்ஸ்ட் இருக்க மாதிரி ஷிஃப்ட்டு. ஸோ ஒரு 200 டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு பி டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நடுவில் நான் ஒரு பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரேக் எதுக்காக? ஒரு பேராகிராஃபை அடுத்த லைனில் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகேவா? நான் 2 பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பி டேக்கு மேலே ஒரு H1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அபவுட் அஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அபவுட் அஸ். இப்போ இந்த டிவ்வும் இந்த அபவுட் டிவ்வையும் வந்துட்டு நம்ம சென்டர் அலைன்மெண்ட்டாக கொண்டு வந்துடலாம். ஐடி நான் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்லாஷ் போட்டு பண்ணணும்ட்டு ஹேஷ் போட்டு பண்ணணும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். H1 அபவுட்ல உள்ள H1 டேகுக்கு நான் பண்ணணும்னா இந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம். அப்போது அதுதான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேவா? இப்போது அந்த அதுக்கும் ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் வேண்டாம், நம்ம மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் வந்துட்டு ஒரு 20 பிக்சல். அப்போது மார்ஜின் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். சேம் டைம் நம்ம பாட்டமுக்கும் வேணும், அதனால் காமனாக மார்ஜின் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டைமுக்கு வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து நம்ம கலரண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு ப்ரௌன் இல்லை ஒரு ஆரஞ்சு ஷேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஹேஷ் போட்டுக்கலாம். போட்டால் எனக்கு என்ன ஆகிடும்? ஒரு ஆரஞ்சு ஷேட் மாறிடுச்சு. ஃபாண்ட் சைஸ் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு கூட்டிக்கலாம். எஃப்எஸ்ன்னு கொடுத்துட்டு 30 பிக்சல். ஸோ அபவுட் அஸ் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் ஃபாண்ட் சைஸும் கூடிடுச்சு. தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அபவுட் அஸில் இருக்கிற பி டேகுக்கு ஸ்டைல் பண்ண போகிறேன். அப்போது பின்னு போட்டுட்டு ஒரு பேடிங் டோட்டலாக கார்னர்ஸில் எனக்கு 4 கார்னர்ஸ்லையும் ஸ்பேஸ் வரணுங்கிறத ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்போது கொஞ்சம் நீட் ஆகிடுச்சு. சேம் டைம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்துட்டு ஜஸ்டிஃபையாக மாற்றிக்கிறேன். ஜஸ்டிஃபைனா எனக்கு நீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சா? கீழே வந்துட்டு ஒரு மார்க்யூ டேக் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இதே மாதிரி நான் இன்னொரு மார்க்யூ டேக்கும் இதுக்கு கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுனா எனக்கு என்ன ஆகுது? இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த மார்க்யூ டேக்கை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்? சென்டராக அலைன் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் அபவுட்
ஓகேவா, மார்க்யூ. அப்போது அதில் வந்து நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஓகேவா. கலர் வந்துட்டு நான் டெக்ஸ்ட் கலர் இந்த ஆரஞ்சு ஷேடுக்கே போய்க்கிறேன். வித் வந்துட்டு கம்மியாக இருக்குது. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வேண்டாம். வித் நான் 100% செட் பண்ணிக்கிறேன். 100னா இப்படி இருக்கும், ஓகேவா. இதுக்கு கீழே வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கேலரி ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ நான் இப்போ அதுக்கு கேலரி ஆட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்யூ டேகுக்கு கீழே ஒரு H1 H2 டேக்ல ஃபுட் கேலரி சொல்லிட்டு நான் ரன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட் கேலரியோட இப்போ நான் இங்கே எப்படி ஸ்டைல் பண்ணுவேன், ஹேஷ்டேக் போட்டு அபவுட் H2ல கலர் வந்துட்டு ரெட் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்னோட ரெட்டு. சேம் டைம் நான் இதை டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன், சென்டராக போயிடும், ஓகேவா. மார்ஜின் ஒரு 40 பிக்சல். ஸோ எனக்கு வந்து மார்ஜின் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஹெச்ஆர்னு ஒரு டேக் இருக்குது, ஓகேவா. அந்த டேக் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் ஒரு ஹாரிசாண்டல் லைன் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த ஃபுட் கேலரி கீழே ஹெச்ஆர் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன இருக்கும், கீழே வந்துட்டு ஒரு ஹாரிசாண்டல் லைன் வந்துருக்கு. இப்போ எனக்கு அது எப்படி தெரியும்னா இங்கே வந்துட்டு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா. அந்த டிவ்வுக்குள்ளே நான் இமேஜஸ் வைக்க போகிறேன். ஓகே, நான் ஒரு 6 செட் ஆஃப் இமேஜஸ் வந்துட்டு வைக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இமேஜ் டேக் போட போகிறேன். img. ஸோ இமேஜ் டேக்குள்ளே src ஈக்குவல் டு ALT, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஃபுட் பிக்குன்னு வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹாரிசாண்டல் லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. கிளாஸ் நேம் கொடுத்து நான் அதை கேலரின்னு வச்சுக்கிறேன். அந்த டிப்புக்கு வந்துட்டு கேலரி நேமு. இதே மாதிரி எனக்கு என்ன வேணும், 6 இமேஜஸ் நான் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன், ஓகேவா. 5 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் லாஸ்ட் ஒரு 6 இமேஜஸ். ஸோ 6 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நம்ம கேலரி ஃபார்மில் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஃபுட்டோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல எஸ்ஆர்சியில் இமேஜ் அட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இமேஜ் வந்துட்டு வருது. இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 4-5 டிஷ் ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டைல் பண்ண போயிடுவேன். ஓகே, என்னோடது பார்த்தோம்னா நம்மளோட இமேஜஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சேம் சைஸில் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேலரி இருக்கா, ஸோ அந்த கேலரிக்கு தான் வந்துட்டு ஸ்டைல் பண்ண போகிறோம், அந்த டிவ்வுக்கு. அப்போது டாட் கிளாஸ் தானே வச்சேன், GLLERY கேலரி. ஸோ கேலரியோட ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்பிளேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிருக்கும். தென் நான் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா ஃப்ளெக்ஸ் ரேப்னா கண்டென்ட்டை வந்துட்டு ரேப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபார்மேட் வந்துடும். அட் சேம் டைம் நான் என்ன பண்ணணும்னா அந்த கேலரியில் உள்ள இமேஜோட சைஸையும் நான் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன ப்ரொவைட் பண்ண போகிறேன்னா, வித்து வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு 300 பிக்சல். ஸோ என்னோட இமேஜ் வந்துட்டு எப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேலரியோட டிவுக்கு மார்ஜின் டாப் வந்து நான் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஹாரிசான்டல் லைன் அப்போ தான் எனக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேவா? தென் நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு ஃப்ளெக்ஸு, ரேப் பண்ணுறது வந்துட்டு கண்டென்ட். ஃப்ளெக்ஸ்னால் ஒரே லைனில் எல்லாமே போயிடும். ஓகேவா? ரேப்னா அடுத்த லைனில் வந்துடு அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். ஓகேவா? அதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும். கேப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கேப்னா வந்துட்டு 10 பிக்சல் கொடுக்குறேன் நான். ஸோ கேப் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் எனக்கு வந்து கேப் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா? நான் வந்து 300 கொடுத்துருக்கேன். நான் இங்கே வந்து 200 கொடுக்குறேன். ஸோ 200னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக 3 வந்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நான் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். இதுவே எனஃப். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்டெக்டஸ் இந்த மார்க்கெட் டேக் எடுத்து நம்ம இந்த கேலரிக்கு கீழே போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மார்க்கெட் டேக் ரெண்டுத்தையும் வந்துட்டு எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த டிப்புக்கு கீழே, ஸோ இந்த ஃபுட்டுக்கும் கீழே வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மார்க்கெட் டேகுக்கு மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் வந்துட்டு ஒரு 30 பிக்சல். ஃபுட் கேலரிக்கு வந்துட்டு மார்ஜின் பாட்டம் கொடுத்துடலாம். இப்போ மார்ஜின் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த அபவுட் அஸ் கிளிக் பண்ணா எனக்கு அபவுட் அஸ் போகணும்ல. ஸோ எங்க நான் இந்த நேவிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கணும் அந்த பிளேஸ்க்கு வந்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கோமா, அபவுட்டுக்கு நம்ம என்ன ஐடி கொடுத்துருந்தோம், இங்கே வந்து அபவுட்ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அபவுட்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அபவுட்டை தான் நம்ம இந்த ஹெச்எஃப்க்குள்ளே கொடுக்க போகிறோம்.
இப்போ நான் அந்த அபவுட் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், அபவுட் பேஜ் வருது. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்டாக்ட் அஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கான்டாக்ட் அஸில் ஒன்றும் இருக்க போகிறதுல ஒரே ஒரு சின்ன ஃபார்ம் மட்டும்தான் வைக்க போகிறோம். அந்த செக்ஷன் அதுக்குள்ள ஒரு div, அதுக்குள்ள ஒரு h2. ஓகேவா? அது பேர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். தென் இந்த செக்ஷனோட ஐடி, நம்ம ஐடி வந்துட்டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இங்கே வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போது இங்கே நான் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஐடி வச்சு பண்ண போகிறோம். ஸோ கான்டாக்டில் உள்ள h2, இங்கே h2க்கு நம்ம என்ன ஸ்டைல் கொடுத்தோமோ சேம் ஸ்டைலை வந்துட்டு கொடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்னாச்சு, கான்டாக்ட் வந்துட்டு சென்டராக வந்துருச்சு. அந்த h2க்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம், கொஞ்சம் டிஃபர் ஆகி தெரியணும்ல. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. பட் ஆனால் டெக்ஸ்ட்டு சேம் ஒயிட்டாகவே நம்ம வந்து வச்சிடலாம். ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஓகே. நவ் மார்ஜினுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல ஓகே திஸ் இஸ் எனஃப். சரியா? இப்போ நம்ம இதுக்கு கீழே கான்டாக்டர்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, வேண்டாம், இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு சும்மா ஒரு கான்டாக்ட்னு ஒரு இன்ஃபோ மட்டும் கொடுத்துக்கலாம். டைமர் ஆகுதுல்ல, இந்த இடத்துல நான் ஒரு p டேக் யூஸ் பண்ணி நம்மளோட ஒரு இமெயில் நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? இன்ஃபோஸ்மைட் பிஹெச், ஓகேவா? இன்ஃபோஸ்மைட் பவன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சேம் டைம் இமெயில் ஃபார்மேட்டில் கொடுக்கணும்ல, @gmail.com. ஓகேவா? இந்த இன்ஃபோ வந்துட்டு எனக்கு என்னாச்சு கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நம்மளோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும்ல, PHONE ஃபோன். சும்மா நான் ஒரு ப்ளஸ் போட்டு ஏதாச்சும் நானே ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். +91 10 நம்பர் ஆயிடுச்சா? 10 நம்பர் ஆயிடுச்சு. ஸோ கான்டாக்ட்னு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். சேம் டைம் இன்னொரு அட்ரஸ் கொடுக்கணும், நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அட்ரஸ் 123 ஃபுட் ஸ்ட்ரீட், ஓகேவா? சும்மா ஒரு பின்கோட் 62700 நம்மளோட பின்கோட். இது வந்துட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லையும் நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணிடலாம். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டைல் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பிடெக் தான் ஸ்டைல் பண்ண போகிறோம். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல். ஓகேவா? எஃப்எஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு க்ரீன் ஷேட் எடுத்துக்கலாம். ஓகே, அதோட டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒரு லைட் ப்ளூ.
இப்போ என்னோடதை செக் பண்ணால் கலர் சேஞ்ச் பண்ண வேண்டாம், பிளாக்காகவே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட்டர் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம அபவுட் அஸ் கிளிக் பண்ணால் அபவுட் அஸ் வருது, இந்த மாதிரி காண்டாக்ட் அஸ் கிளிக் பண்ணால் காண்டாக்ட் அஸ் போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த காண்டாக்ட் அஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு லொக்கேட் ஆகிட்டு நம்ம அந்த செக்ஷனுக்கு என்ன ஐடி வச்சுருந்தோமோ அந்த ஐடியை வந்துட்டு இதில் கொடுக்கணும். நான் காண்டாக்ட்னு தான் வச்சுருந்தேன், அதனால் காண்டாக்ட்னு கொடுக்குறேன். இப்போ நான் அந்த இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், காண்டாக்ட் ஃபார்முக்கு வந்துடுது. ஓகேவா? டார்க் கலராக நம்ம கொடுப்போம். ஓகே, கலர் வந்து ஒயிட்டே கொடுத்துடலாம். ஸோ இப்போது நம்மளோட இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபுட்டர் மட்டும் ஒரு ஃபுட்டர் டேக் மட்டும் கீழே செக்ஷனுக்கு கீழே போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு வெப்சைட் நம்ம பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஃபுட்டர் இருக்கணும். ஃபுட்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தான் க்ரியேட் பண்ணுன்றதுக்கு ஒரு காப்பி ரைட் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு பி டேக்கு. ஸோ அந்த பி டேக்கில் என்ன பண்ண போகிறோம், அண்ட் சிம்பிள் போட்டுட்டு காப்பி இதை வச்சோன்னா ஒரு காப்பி ரைட் சிம்பிள் வரும். 2025 இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் அவர் ரெஸ்டாரண்ட். But all rights reserved. ஸோ காப்பிரைட் சிம்பிள் வந்துருச்சு. நம்ம ஃபுட்டருக்கு வந்துட்டு ஸ்டைல் பண்ணிடலாம். ஃபுட்டருக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபுட்டர் டேக்கே பண்ணிடலாம். டெக்ஸ்ட் வந்து சென்டரை மாற்றிடலாம். நெக்ஸ்ட் திங் ஒரு பேடிங். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு ஆஷ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஆஷ் மாதிரி கொடுத்துட்டு கலர் வந்துட்டு ஒயிட் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, நம்மளுடைய மெனு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு வெப் பேஜ். ஓகே, எனக்கு கான்டாக்டோட ஏதாச்சும் ஒரு பேக்கும் எடுத்துட்டேன் ஃபீல் பண்ணுறேன். So everything is good. On the size ஒரு 30 pixel நான் இங்கே கொடுக்குறேன். இதை நம்ம ஒரு க்ரீன் ஷேடுக்கு போகலாமா? இந்த க்ரீன். ஸோ ஓகே, இந்த மார்க்கெட் டேக் இங்கே இருக்கிறது எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஓகேவா இல்லை.
இந்த எக்ஸ்ப்ளோர் கீழே நம்ம வந்துட்டு அதை வந்து போட்டுடலாம். அபோட்டஸில் தான் நம்ம இந்த மார்க்கெட் டேக் வச்சுருக்கோம். அந்த மார்க்கெட் டேக்கை எடுத்துடலாம். எடுத்து எங்கே நம்ம போட்டுக்கலாம், நம்மளோட ஹோமில் போட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோருக்கு கீழே போடுறோம். இந்த ஸ்டைல் வந்து அப்ளை இருக்காது, பிகாஸ் நம்ம அதை அபவுட்னு கொடுத்துருக்கோம்ல, அதனால அப்ளை இருக்காது. அந்த பட்டனுடைய பட்டன் மார்க்கெட் டேக் யூஸ் பண்ணிக்கோ. சப்போஸ் இப்போ ஒரு வீடியோ நம்ம ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த அபவுட்டஸ்க்கு மேலே ஒரு வீடியோ வந்துட்டு வச்சுக்கலாம். வீடியோ வைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நேற்று, வீடியோ டேக்கில் போடணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ மட்டும் இப்போ நம்ம வச்சிடலாம். ஓகேவா? ஃபுட் வீடியோஸ் ஒரு ஃபுட் வீடியோஸ் HD 10 seconds. ஓகே, நம்ம இந்த வீடியோ ட்ரை பண்ணலாம். In 10 seconds or less. இந்த வீடியோ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். காப்பி வீடியோ URL அந்த இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம எங்கே ட்ரை பண்ணலாம்னா ஹோமில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம், மார்க்கெட் டேகுக்கு கீழே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோ டேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சோர்ஸ் தென் அதுக்குள்ள SRC. ஓகேவா? இது லிங்க் வருதே, கண்ட்ரோல்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ டைப் கொடுக்குறீங்க. வீடியோ MP4. நம்ம என்ன பண்ணலாம், அந்த வீடியோ மட்டும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது யூடியூப் வீடியோ, அதனால நமக்கு URL காப்பி ஆகலை. சரி, இங்கே காப்பி பண்ணி பார்க்கலாம். பாரு, இப்போ ஏதாச்சும் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ 20 செகண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஃபுட் வீடியோஸ். All right, guys. So there's this myth in the food photography world, especially if you're a beginner, that
இப்போ வந்துட்டு யூடியூப்ல என்ன வந்திருக்குன்னா கிளிக் பண்ணி காப்பி எம்பர்ட் கோட் இருக்கா. ஸோ அந்த காப்பி எம்பர்ட் கோடை காப்பி பண்ணி இப்போ நான் இங்கே கீழே போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாச்சும் வீடியோ வந்து வந்துருச்சு. ஓகேவா. ஸோ நான் இவ்வளோ பண்ணணும்னு இல்லை, யூடியூப்ல போய் டைரெக்டாக நான் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. புரியுதா நான் என்ன சொன்னேன்ட்டு. நம்ம ஏதாச்சும் எம்பர்ட் பண்ண யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், அந்த வீடியோவை போய் ரைட் கிளிக் பண்ணி எம்பர்ட் கோட் இருக்கா. ஸோ அது வந்துட்டு நம்ம வெப்பேஜில் அதை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அவங்க வந்துட்டு அதில் போஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அது வந்துட்டு அந்த வீடியோவை காப்பி அந்த கோடை எம்பர்ட் பண்ணி நம்ம இதில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம என்ன எல்லாமே பண்ணியாச்சு. இது வந்து என்ன வச்சு பண்ணியிருக்காங்க, ஐஃப்ரேம். ஸோ நம்ம நேற்று ட்ரை பண்ணுமா அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் ஐஃப்ரேம், அதுதான் இது. ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காமா. இப்போது நம்மளோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி பாரு, இதான் நம்மளோட ஃபுல் வெப் பேஜ். ஓகே. இப்போ நான் ஹோம் கிளிக் பண்ணால் ஹோமில் தான் இருக்கும், அபவுட்டஸ் கிளிக் பண்ணால் அபவுட்டஸ் போகும், சேம் டைம் நான் கான்டாக்டஸ் கிளிக் பண்ணால் கான்டாக்டஸ் வந்துடும். ஓகேவா. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா. ஓகேம்மா. ஸோ மண்டே என்ன பண்ணிட்டு வரணும், இந்த மாதிரி ஒன்று ரீக்ரியேட் ஏதாச்சும் உன்னோட இன்னோவேட்டிவ் வச்சு ரீக்ரியேட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா. மண்டே வரும்போது சிஸ்டமில் கனெக்ட் ஆகிக்கோ, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேம்மா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.